பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னி வந்து அவங்களுக்கும் சக்திக்கும் குழந்தை பிறந்த மாதிரியும் அவங்களுக்கு பெயர் வைக்கிற மாதிரியும் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கனவா கண்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வராங்க. அப்போ சந்திரசேகர் ஏமா டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம், என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பெயர் வச்சாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சிம்பிளாகவும் போனேன் அப்படின்னு சொல்லி ஜெயா கேட்கும்போது, இல்லை ஆண்டி இந்த சரியே எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா எங்கே போனாலும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. அப்புறம் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் ரெடி பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் பவானி நானே ரெடி பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்தி வந்து இல்லை டைம் ஆகிட்டு அதனால சாப்பிடலை, எல்லாருக்கும் சேர்ந்து பொண்ணியே ப்ரிப்பேர் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பிரீத்தி வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஜோசியர் சொன்னாராம் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அமுச்சுட சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வெளியே போறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்டதும் ஆமாப்பா இனிமேல் எப்படி நாங்கள் இருக்க முடியும், அந்த விஷயத்த பொன்னி வந்து சொல்லலை, அப்படி யாரும் தெரிஞ்சிருந்துன்னா அவங்க எல்லாருமே என்னை வெளியே அமுச்சிருப்பாங்க, அந்த பிரச்சனை தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம கல்யாணத்தை நிறுத்தினது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் ரெடி பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ள வைப்போம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவால் போட்டுட்ருக்காங்க. அடுத்த சீனில் சக்தி வந்து மேலே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி போகிறாங்க. கோயிலுக்கு எப்படா கிளம்பணும், நீ பொண்ணுக்கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கவ ஏற்றுப்பாளான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பொண்ணு நீ எப்படா சொல்லுவான்னு காத்துட்ருக்காங்க. என்னடா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலில் வச்சே சொல்லிடு அப்படின்னு. கோயிலில் நிறைய ஆள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோயிலில் என்னைக்கிடா ஆள் இல்லாமல் இருக்கும், எல்லா கோயிலும் பிஸி தான், நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.